அதான் பார்க்குறப்ப இது வரைக்கும் இருந்த சிம்பு ஒரு புது சிம்புவாக வந்திருக்காரு. எனக்கு தெரிஞ்சு இந்த தக் லைஃபுக்கு பிறகு தமிழ் சினிமாவில் ஒரு தவிர்க்க முடியாத ஒரு நடிகர்களில் சிம்பு உருவாயிருவார்னு நினைக்கிறேன். இல்லை அப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம பார்க்குறப்ப அப்படி தான் இருக்குது. ஏன்னா கதை வந்து ஒரு சின்ன பையன் ஒரு பெரிய டான்ட்டு அடைக்கலமாகறான், அவர் எடுத்து வளர்க்குறாரு. அவருக்கும் அந்த பையனுக்கும் நடக்கக்கூடிய கான்வர்சேஷன் அது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு நிறையா அவருடைய படங்களுடைய நாயகன்லேருந்து அன்பேசியத்துலேருந்து நிறையா வரும், ரெஃபரன்ஸ் வரும். அதுலேருந்து நடக்கக்கூடிய சம்பவங்கள். ஆனால் அதை அந்த மாதிரி அந்த ஒரு லைனை நாட்டை எடுத்துக்கிட்டாலும் கூட ஸ்க்ரீன் பிளேயாக வேறு மாதிரி பண்ணியிருப்பாங்க. நம்ம அவ்வளோ ஈஸியாகலாம் நீங்கள் அவரை நம்ப முடியாது. ஏன்னா ஸ்க்ரீன் பிளே சைடில் வந்து மணிரத்னம் வந்து வேறு மாதிரி யோசிக்கக்கூடிய நபர். அதில் வேறு மாதிரியான ப்ரெசன்டேஷனாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு ரெஃபரன்ஸாக வச்சுருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு முழுக்க அந்த சக்திவேலுங்கிற பேர், அந்த பையன் ஓடி வந்தது, இவர் எடுத்து இது பண்ணுறதெல்லாம் வச்சு பார்க்குறப்ப நாயகன் 2 அப்படிங்கிற மாதிரி வெர்ஷனாக இருக்கலாம். இவருடைய ஃப்ளாஷ்பேக் போர்ஷனில் தேவர் மகனும் விருமாண்டியும் கொண்டு வந்துட்டு திருப்பி இங்கே லைவில் கனெக்ட் பண்ணி ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணியிருப்பாங்கன்னு நம்ம கற்பனைக்கு எட்டிய அளவுக்கு ஒரு கதை சொல்லிகிட்டு இருக்கோம்.